கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், அன்பு மைத்தினர் மருதமுடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வழங்கும் கதம்ப காமிக்கணும் நாடகம் இதோ உங்கள் மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் திரளாக நாடகத்தினை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருகை, ஆதரவு தருகை. நீங்கள் எல்லாம் ஆவலோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கதம்ப காமிக் நிகழ்ச்சி இதோ உங்கள் மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். அன்பு சொல்லுங்கள். ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜனனி சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜனனி ஜனனி ஜெகஜனனி சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா, யான முகத்துக்கு பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா, கற்பக பீர் கேத்து அத்தனை பழங்களையும், கற்பக பீர் கேத்து அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா, யான முகத்துக்கேத்து பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. விரதம் இருந்த சங்கடமெல்லாம் விலகும் ஐயா, சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா, முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா, முன்னால் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா, கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, ஞான முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா, தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா, நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா, நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா, கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, ஞான முகத்துக்கு பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா, கற்பக பீர் கேத்து அத்தனை பழங்களையும், கற்பக பீர் கேத்து அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும்
ஹலோ ஹலோ. இந்த கதம்பக்காலம்பி நாடக ரசிக்க வந்த தாய்மார்கள் மற்றும் பெரியோர்கள் அனைவருக்கும் இந்த நாடக அமைப்பாளர்கள் பொன்னு பாண்டியன் மற்றும் சிவா ரத்தினம் அவர்கள் சுவீட்டு வழங்க போகிறார்கள். ஆகையினால் யாரும் எந்திரிக்க வேணாம். 4 திசையிலேயே 4 பேர் கொண்டு வராங்க, லட்டு கொண்டு வராங்க. ஆகையினால் எந்திரிக்காம அப்படியே வாங்கிக்கங்க. எல்லா பேருக்குமே கொடுங்க. 500 லட்டுக்கு மேல வாங்கியிருக்காங்க. ஆகையினால் யாரும் எந்திரிக்காமல் அப்படியே இந்த லட்டையை பெருகுமாறு உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். இந்த நாடகத்துக்கு யூடியூப் சேனல் மிக சிறப்பான முறையில் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது காமத்தின் சார்பாகவும் கமிட்டியின் சார்பாகவும் அந்த ஐயனார் நொண்டிக்கற்பன சுவாமி சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை எங்கள் முன் அறிவிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். Hello, 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 hello. Please, okay. Hello, hello, hello. Putri padadi punne, devar kaladi manne. சாண்ட மன்னரினந்தாய் முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகந்தாய் போற்றி பாடடி பொண்ணு தேவர் காலடி மண்ணு திக்குத சாண்ட மன்னரினந்தாய் குலத்தை சேர்ந்த தேவர் மகந்தாய் போற்றி பாடடி பொண்ணே தேவர் காலடி மண்ணே. சொல்ல மண்ணு வாழோ டிங்குடாங்க டிங்குடாங்க டிங்குடாங்கடோய் மத்த வந்த கண்ணு வாடோ டிங்குடாங்க டிங்குடாங்க டிங்குடாங்கடோய் என்ன சொல்ல மண்ணு வாழோ மத்த வந்த கண்ணு வாடும் அந்த கதை இப்போ உள்ள சங்கதிங்க கேட்க வேணும் நம் உயிர்க்கு மான மரியாதை மான இழந்தாரே வாழ தெரியாதே திருசல்லா சொன்னாங்க சொன்னபடி நின்னாங்க குணத்தாய் மனத்தாய் கலைமானாங்க ஊற்றி பாடடி பொண்ணு தேவர் காலடி மண்ணு திக்குத சாண்ட மன்னரினந்தாயோ குலத்தை சேர்ந்த தேவர் மகந்தாயோ போற்றி பாடடி பொண்ணு தேவர் காலடி மண்ணு.
முக்குலத்தை சேர்ந்த தேவர் மகன் பாவு கூட்டி பாடடி பொண்ணு தேவர் பாடி மண்ணு அலசுது இது அலசுது. ஹலோ. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க நம்ம தேவரையா போசுதானுங்க. ஆமா தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க நம்ம தேவரையா போசுதானுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க நம்ம தேவரையா போசுதானுங்க. அண்ணே பெற்றது புள்ள அது இந்தியாவின் வாசனம் உள்ள. இந்திராணி பெற்றது புள்ள அது இந்தியாவின் வாசனம் உள்ள. சொத்து பத்து கோடி இருந்தும் அதுல பற்று வச்சு வாழ்ந்ததும் இல்லை. வானத்துக்கு எல்லை இருக்கும் தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லை இருக்கா. வானத்துக்கு எல்லை இருக்கும் தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லை இருக்கா. மானத்துக்கு உசுறு பெருசா ஓசுப்பட்ட கஷ்டத்துக்கு நாடு பெருசா. அன்னமே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுக்கு நம்ம தேவரையா போசுதானுங்க. தலைவர்களும் எத்தனை பேரு பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு. தலைவர்களும் எத்தனை பேரு பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு. மனுஷனுக்கு ஆசைகள் நூறு இவங்க மனசுனிலே ஆசைகள் ஏது. நாட்டுக்குத்தான் விடுதலை எல்லாம் அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. நாட்டுக்குத்தான் விடுதலை எல்லாம் அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. விடுதலைக்கு பின்னே இப்பதான் மலர் வேஷம் போட்டு கெடுக்கிறாங்கய்யா. தங்கமே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க நம்ம தேவரையா போசுதானுங்க. அண்ணே போசு ஐயா தேவர் பாருங்க நம்ம தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க நம்ம தேவரையா போசுதானுங்க. ஆமா போசு ஐயா தேவர் பாருங்க நம்ம தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க. ஹலோ ஹலோ. டிஆர் மணிகண்டன் காவிரி நகர் புதுகை அவர்களுக்கு எஸ் வெள்ளாங்குளத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள்
கோயம்புத்தூரில் வாழும் தேவரணி மேடை பேச்சாளர் அவர்கள் தற்போது ஹார்மோனிய பின்பாடல் அவர்களுக்கு தேவர பாடல் பாடியதற்காக 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். நன்றி நன்றி நன்றி. வந்தானுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் அங்கே. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் அங்கே. சிரிக்க வைக்க முழிக்க வைக்க சிரித்து வந்தேன் அங்கே. முழிக்க வைக்க உங்களை முழிக்க வைக்க சிரித்த கோமாளி வந்தானுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அங்கே. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அங்கே. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அங்கே. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய அழகிய கோமாளி வந்தேன் அங்கே. மோட்டாரே விட்டரங்கி ஓட்டாரே விட்டேரங்கி வந்தேனுங்க. மோட்டாரே விட்டரங்கி ஓட்டாரே விட்டேரங்கி திட்டும் 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 வந்தேனுங்க. அப்படி மோட்டாரே விட்டரங்கி திட்டும் 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 வந்தேன் ஓட்டாரே விட்டேரங்கி திட்டும் 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 வந்தேனுங்க. ஊடு விட்டு ஊடு வந்து அம்மா ஆதல் கீதல் பண்ணாங்க. அவங்க முடிச்ச அடிப்பாங்க, ஆளு வச்சு வெட்டுவாங்க. விட்டுடு தம்பி வேணாம் தம்பி நம்மள நம்பி. விட்டுடு தம்பி வேணாம் தம்பி நம்மள நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாங்க. அம்மா மாதிரி அத்தை மாதிரி பாருங்க, அன்புலே நாடகத்தை பாருங்க. அம்மா மாதிரி ஆட்ட மாதிரி வாருங்க. இந்த அன்புடனே நாடகத்தை பாருங்க. தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க, தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க. நீங்க கைவிடாத நாடகத்தை பாருங்க பாருங்க. அம்மா மாதிரி அத்தை மாதிரி பாருங்க, அன்புலே நாடகத்தை பாருங்க. அம்மா மாதிரி ஆட்ட மாதிரி வாருங்க. நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க. அப்படி கொண்டாட்டி இருக்கையில் அப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணியவான்கள் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம். அப்படி பொண்டாட்டி இருக்கையில் அப்பாட்டு வைக்கிற புத்திசாலிகளுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம். அப்படி பொண்டாட்டி இருக்கையில் அப்பாட்டு வைத்திரு திறமசாலிகளுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம். அப்படி வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்திருக்கு அனைவருக்கு வணக்கம். வந்திருக்கு அனைவருக்கு வணக்கம். வணக்கம் வந்தனம் நமஸ்தே. லவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு, ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நான் இங்கே இருக்கவங்கள முன்னால் வந்து உட்காருங்கண்ணே. இந்த பக்கம் உள்ளவங்கள அப்படி முன்னால் வந்து உட்கார்ந்தாட்ட எங்களுக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் ஆர்வம் வரும். நீங்கள் பின்னுவாங்க நாடகமும் பின்வாங்கிடும். முன்னால் வந்து உட்கார்ந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் நினைச்சாத்த எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆள் 5000 6000 மரியை கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு பொறுமையா நாடகம் சிறுகிருப்பமா இருக்கும். உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம். ஏன்னா சிறப்பான ரசிகர்கள் என் தம்பியெல்லாம் இருக்காங்க. ஆத்தி முன்னால் எல்லாரும் காப்பு கட்டி தெய்வ பக்தியோடு இருக்காங்க. காப்பு கட்டி இருக்கையிலே வேண்டிக்கிட்டே இருப்பான் என் தம்பியை. ஆண்டவனே நொண்டி கருப்பரையா ஐயனார் ஐயா நாளைக்கு எப்படியா டீச்சர் மண்டே போட்டணுமையா, அப்போ தான் பள்ளிக்கூடம் போகாமல் இருக்கலாம்னு பல யோசனையில் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள்
இந்த நாடகத்தை பார்க்கறதுக்காக எங்கெங்கேயோ இருந்து வருகின்றிருக்கின்றார்கள். அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடகராசி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமு தாய்மார்களே, வருங்கால அறிவர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே, அன்னை இன்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே, நம்மள மாதிரி மாமா மற்றும் காத்தவாருக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, குழந்தைகளை, குழந்தை செல்வங்களை மற்றும் வெளியூர்ந்து நாடகத்தை காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடகராசி மக்களை அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருகென வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி. அப்பொண்ணு இப்பொண்ணு 4 பேர் ஐஸை வாங்கி சப்பன்னு அண்ணே என்ன கொஞ்சம் உடனே அண்ணே அவன் பெரியப்பா மைனா நீ அண்ணன் தம்பி உன்னை மதிக்கவே இல்லையடா. மதிக்காதனால தான் நம்ம நாடகம் அடிக்குதுக்கா. மதிச்சா நாடகம் ஆட முடியுமா? 4 பேர் நம்மளை திட்டினாத்தே நம்ம பெரிய ஆள் ஆகும். ஆமாயா சகல அவர் யார் உனக்கு? பெரியப்பா மையன். பெரியப்பா மையனா? அண்ணே தேவனை கும்பிடாண்டே நான் மாதிரியே திக்கிறதுல குறியா இருப்பேன். நானே எத்தனைக்கா நானே எனக்கு தரவனா நீனா தின்னு என்ன என் முகரைய பார்த்துட்டா தின்னு நீ என்னடா சொல்றது நான் என்னடா கேட்கறது. சரி சாப்பிடு. கொஞ்ச நேரம் ஆடுனாப்புல இது ஆரம்பத்தில் இப்படி ஆடினது அந்த அசதி வரும். பசி எடுத்துருச்சா? ஆனால் பசிக்கு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். அதனால நம்ம எல்லாம் காக்கின்ற அந்த நொண்டி கருப்பரையும் அந்த ஐயனாரையும் வணங்கி கலைப்பணியை துவங்க. அண்ணே கொஞ்சம் இப்படி முன்னால வாங்கண்ணே, இப்படி முன்னால் வந்து உட்காருங்கண்ணே. அந்த அங்கிட்டு இருக்க கொஞ்சம் முன்னால வாங்க. வீட்டில் கூட கிளம்பி வாங்கமோ. சோத்துல தண்ணியை ஊத்தி, குழம்புல தண்ணியை ஊத்தி, புருஷன் தலையில தண்ணியை ஊத்தி. என்னது? ஆமா சகல குழம்புல தண்ணி ஊத்துறது சரி. சரி புருஷன் தலையில தண்ணி ஊத்த சொல்றேன். புருஷன் தலையில தண்ணி ஊத்துறதுன்னா காலையில இருந்து சாமான் வாங்க போறேன், கறி எடுக்க போறேன், தக்காளி வாங்க போறோம்னு கொஞ்சம் கொஞ்சமா கட்டிங்கா போட்டுருப்பாங்க. திருவிழான்னா அப்படித்தானே. கொஞ்சம் சரக்கு கூடியும் தண்ணி இன்னி ஊற்றினா தான் தெளிவு கொடுக்கும். நான் எல்லாரும் வந்து முன்னால இருந்து நாடகத்தை ரசிகர் நிமித்து கொண்டு இந்த நொண்டி கற்பரையும் அந்த ஐயனாரை வணங்கி கலைப்பணியை துவங்க என்பதை தெரிந்து கொண்டு நம்ம ஊரிலே இந்த வெள்ளாங்குளத்தில் வீட்டிருக்கின்ற வெள்ளாங்குளத்தில் வீட்டிருக்கும் அந்த வெங்கலமடை ஐயனார் நொண்டி கற்பன சுவாமி வணங்கி கலைப்பணியை துவங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு வாங்க தலைவரை குடும்பத்தோட வெள்ளாங்குளம் வருவோம், குடும்பத்தோட வெள்ளாங்குளம் வருவோம். இந்த குறைகள் எல்லாம் ஐயனார் கிட்டே சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் வெங்கலமட ஐயனார் கிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா கருப்பனையே நினைப்போ, கவலை வந்தா நொண்டி கருப்ப சாமியே நினைப்போ. குடும்பத்தோட வருவோம், நாம் வருவோம். குறைகள் எல்லாம் ஐயனாருக்கிட்ட சொல்வோம், நம் குறைகள் எல்லாம் நொண்டி கருப்பட்ட சொல்வோம். குடும்பத்தோட வெள்ளம் கூட வருவோம், அனுப்பாமே குறைகள் எல்லாம் ஐயனார்கிட்டே சொல்வோம், குறைகள் எல்லாம் கருப்பத்தே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்த கற்பனையே நினைப்போ, கவலை வந்தா நொண்டி கற்பனையே நினைப்போ. குடும்பத்தோட வெள்ளாங்குளம் வருவோம், நாம் வருவோம். நம் குறைகள் எல்லாம் ஐயனாருக்கிட்டே சொல்வோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டி கட்டுவோம், ஒரு பிள்ளை வர வேண்டி நாம தொட்டி கட்டுவோம். செலுத்தி நாம மணி கட்டுவோம். போயா பிள்ளை வர வேண்டி நாம தொட்டி கட்டுவோம், நாம மணியை கட்டுவோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டி கட்டுவோம். செலுத்தி
இனார் கையிலே ஆனந்தமா இருப்பதெல்லாம் இனார் கையிலே குடும்பத்தோட வெள்ளாங்குளம் வருவோம் நாம் வருவோம் நம் குறைகள் எல்லாம் நொண்டி கருத்தங்கிட்டே சொல்வோம் வேட்டையாடி வாராரையா கருப்பனாரையா வேட்டையாடி வாராரையா நொண்டிங்காரையா வேதனைகளை கிட்டதுமே கருப்பந்தாரை ஓடி வேட்டையாடி வேட்டையாடி வராரையா நொண்டி கருப்பந்தா நம் குறைகள் எல்லாம் தீர்ப்பதுமே நொண்டி கருப்பந்தா வேட்டையாடி வாராரையா கருப்பந்தாரையா வேதனைகளை கிட்டதுமே கருப்பந்தாரையா ஆட்டமாடி வாராரையா கருப்பந்தாரையா மாடி வராரையா கருப்பசாமிதா ஆட்டமாடி வாராரையா கருப்பசாமிதா ஆதரிக்கும் தெய்வமுமே கருப்பசாமிதா எங்களை புதுக்கோட்டையிலிருந்து அழைத்திட்டு வந்ததுமே நொண்டி கருப்பதா குடும்பத்தோட வெள்ளாங்குளம் வருவோம் நம் வருவோம் நம் குறைகள் எல்லாம் ஐயனார்கிட்ட சொல்வோம் கருங்காலி கம்படுத்த கருப்பசாமிதா கருங்காலி கம்படுத்த கருப்பசாமிதா அந்த கருமங்களை தித்திடுவான் கருப்பசாமிதா கருங்காலி கம்படுத்த கருப்பசாமிதா அந்த கருமங்களை தித்திடுவான் கருப்பசாமிதா அத்தமாடி வாராரையா கருப்பசாமிதா மாடி வராரையா கருப்பசாமிதா அத்தமாடி வாராரையா கருப்பசாமிதா ஆதரிக்கும் தெய்வமுமே கருப்பசாமிதா ஆதரிக்கும் தெய்வமுமே கருப்பசாமிதா குடும்பத்தோட வெள்ளாங்குளம் வருவோம் அமர்வோம் நம் குறைகள் எல்லாம் நொண்டி கருப்பங்கிட்டையும் ஐயனார்கிட்டையும் சொல்வோம் குடும்பத்தோட வெள்ளாக்குள்ள வருவோம் அருவோம் குறைகள் எல்லாம் ஐநா கிட்ட சொல்வோம் குறைகள் எல்லாம் கற்பனை சொல்வோம் சொல்வோம் பலே 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 கைதட்டி 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 இதோ இதோ உங்களையும் எங்களையும் உங்கள் மத்தியிலே எனது நிகழ்ச்சி இதோ ஆரம்பம் ஹலோ பெண்கள்லாம் ஆத்தாங்க நல்லா கை தட்டுங்க அப்படி தட்டுங்க புருஷனை மட்டும் முதுகுலே ஓட்டு குத்திரி இல்ல தற்போது கிராமத்தின் சார்பாக வந்திருக்கும் நடிகை சிவாமணி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். பப்பூனாக வேடம் தாங்கி நடிக்கும் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக TR மணிகண்டன் காவிரி நகர் புதுகை ஹார்மோனியம் பின்பாடல் சிறப்பாக வாசித்து வரும் நண்பர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க வித்துவான் அவர் பேர் மிருதங்க வித்துவான் சுதர்சன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கிராமத்தின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறார்கள். தற்போது சுதர்சன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆல்ரவுண்டு பலவாத்தியம் வித்துவான் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக அருள் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். வர சொல்லுங்க மச்சான் யூடியூப் எடுக்க இங்கிட்டு வர சொல்லுங்க. ஆல்ரவுண்டு பலவாத்திய வித்வான் அருள் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். தற்போது தாளம் வடிவேல் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கிராமத்தின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறார்கள். நாடக ஏற்பாடு செய்த ரத்தினம் மாமா ரத்தினம் அவர்களை எங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக நாடகத்துக்கு உறுதுணையாக நின்று நடத்தக்கூடிய பொண்ணு பாண்டியன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு அழைக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக சிவா அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். தற்போது மாமா ரத்தினம் அவர்களுக்கு சருவி டி ரத்தினம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பொண்ணு பாண்டியன்
அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். அவருக்கு அடுத்தபடியாக சிவா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம். நாடகம் துவங்கும். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை ஒத்தையில் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தணும். பொன்னாடை ஒத்தையில கைதட்டினாத்தான் இவங்களுக்கெல்லாம் பொன்னாடை விடுறது ஏற்றுக்கிறோம்னு அர்த்தம். கைதட்டலைன்னா இவங்களுக்கெல்லாம் ஏன் பொன்னாடை அப்படின்னு அர்த்தம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே துவங்கணும் நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு பாட்டு முடிஞ்சவனா நல்லா கைதட்டி நல்லா உற்சாகப்படுத்தினாத்தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆமா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஊர்ல பல பிரச்சனை இருக்கும், பல சொத்து பிரச்சனை இருக்கும், அந்த காசு பிரச்சனை இருக்கும், அப்பாட்டி பிரச்சனை இருக்கும், இடத்து பிரச்சனை இருக்கும், கொண்டாட்டி பிரச்சனை இருக்கும், பல பிரச்சனை இருக்கும். இங்க அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கப்படாது. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு வரியை போட்டு ஒரு பொங்கலை வச்சு ஒரு கிடா குட்டியை வாங்கி வெட்டி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இந்த திருவிழாவே வைக்கிறது. நம்மால இன்றைக்கு தான் நிறைய ஆள் தண்ணியை போட்டு சண்டையை இழுப்பேன். திருவிழா அதுவுமா நீ திருவிழாவை நீ நாடா நடத்தின பாக்குறேன்டா அப்படின்னு. அதனால வாழ்க்கையில ஒற்றுமை முக்கியம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் ஜோரா ஒரு நல்லா கைதட்டு கொடுமா. அவளை தாத்தாங்க எல்லாருமே நல்லா கைதட்டுங்க. என் தம்பியை தான் நல்லா கைதட்டுறாங்க. பெண்கள்லாம் நல்லா ஏன்னா கைதட்டினாத்தான் ப்ரெஷர் குறையுதான். ப்ளஷர் கிளம்புதான். ப்ளஷர் இல்லைன்னு ப்ரெஷர். மனுஷன் பர்த்தே கிடந்தோம்னா இடுப்பை கிடக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா காலு மரன்னு காலு சூவேரிக்கணும். இந்த கையை எப்படி வச்சு படுத்தோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தைய கூலி கொடுத்து தச்சு பின்னால நிலை 2 ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு எவனா பின்னால சொரண்டுனா மூக்குலே அடிக்க புருஷன் முள்ள அம்புட்டு வேலைக்கருவை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து. தற்போது ஐயா சாயலோடியை சேர்ந்த தமிழ்நாடு காவல்துறை மற்றும் ஆய்வாளர் அவர்களை வருக 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 என எங்களது கிராமத்தின் சார்பாக இருகரம் கூட்டி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். தற்போது சாயலோடி ஆய்வாளர் அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பெரியவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். ஐயா அவர்கள் எஸ் வெள்ளாங்குளம் கிராமத்தை பார்க்க வேண்டும், எங்களது உறவினர்களை பார்க்க வேண்டும், நமது அன்பர்களை பார்க்க வேண்டும் என்றது எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கும் கிராமத்தை பார்க்க வேண்டும் என்ற நிலையில் நான் வருகிறேன் தருகிறேன் என்று இதோ வந்திருக்கிறார். ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். என்ன போயிட்டு பேரன்புக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெரியவர்களை தாய்மார்களே, வெள்ளாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அன்பு உறவினர்களே, நமது தமிழ்நாடு காவல்துறையிலே சார்பாய்வாளர் பணியாற்றி உங்கள் ஊரோட முக்கிய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய திரு வில்வத்துறை அவர்களே, சக்திவேல் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு திருமால் தேவர் அவர்களே, தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மயில் வாகனன் அவர்களே, அவர் பேரு மரியாதைக்குரிய ராஜலிங்கம் அவர்களே, மற்றும் பெரியவர்களை தாய்மார்களே, நண்பர்களே, மாணவ மாணவிகளே, இளவர் சிறுவர்களே, உங்கள் அனைவருக்கும்
தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக இனிய மாலை இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் சிறப்பாக நாடகம் பார்க்கறதுக்காக இருக்கீங்க. நான் உங்களுக்கு நந்தி மாதிரி குறுக்க வந்துடக்கூடாது. இருந்தாலும் 1-2 வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நீங்கள் கல்வி தான் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா படித்து மேலைக்கு வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பம் நல்லா பெரிய அளவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மேலே வந்துட முடியும். எந்த போட்டி தேர்வுக்கும் இப்போ யாரும் பணம் கொடுத்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. போலீஸாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு அரசு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த துறை மிலிட்ரியாக இருக்கட்டும், அக்னிவீராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீங்கள் 5 பைசா செலவு இல்லாமல் திறமை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மேலே வந்துடலாம். ஸோ ஆகவே நிறைய வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. நீங்கள் நல்லா படித்து நல்ல உடல் திறமோடு வந்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய 4 முக்கிய விஷயங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நல்லா சாப்பிடுங்க, அதை ஏதோ ஒதுக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா படிங்க, நல்லா தூங்க. இந்த 4 விஷயத்தை மட்டும் நல்லா தெளிவாக செஞ்சீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயத்துக்கு என்ன செஞ்சிடலாம். நீங்கள் எதோ ஆகணும்னு நினைக்கலாம், அதை கண்டிப்பாக ஆயிட முடியும். அதே மாதிரி தேவையற்ற வம்பு தும்புகளுக்கு போகாமல், போலீஸ் ஸ்டேஷனில் தேவையில்லை வழக்குகள் எதுவும் உங்கள் மேலே வந்துடாமல், உங்கள் நடவடிக்கைகள் சிறப்பாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா இந்த ஊரை பற்றி ஒரு நல்ல பெரிய பெருமை வரும். நம்ம ஊரோட பேர் காவல் நிலைய ரெக்கார்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும், யுவதிகளுக்கும், பெரியோர்களுக்கும், நண்பர்களுக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வர வேண்டும். நம்ம நாட்டோட மிகச்சிறந்த பாரம்பரிய பண்பாட்டை பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த கோவில் விழாக்கள் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு கலை பொக்கிஷங்கள் தான் நம்மளோட கோவில் பண்பாடு. இது எல்லாமே அந்த பண்பாடு சிதைந்திராத அளவுக்கு நாம் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நாம் இந்த பங்கு அப்படியே கொண்டு போகணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்த அன்பு நல்ல உள்ளங்கள், அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று நேற்று நாங்கள் அழைப்புகள் கொடுக்கும்போது கிராமத்திலிருந்து வந்துட்டீங்களான்னு சிறப்பான மரியாதை செய்து இப்போது சிறப்பாக கலந்து கொண்டு இருக்கிற சாயல்குடி காவல்துறை ஆய்வாளர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வருகை தந்த காவல்துறை அன்பையா அவர்களை வருகை என வரவேற்றுக் கொண்டு உண்மையிலே ரொம்ப சிறப்பான கருத்துக்கள். ஏன்னா எத்தனை காவல்துறைகள் இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்கு ஈடாகாது. உண்மையில் ஐயா சொன்னாங்க, கல்வி தான் முக்கியம், ஒற்றுமை முக்கியம், விளையாட்டு முக்கியம், வீரம் முக்கியம் என்பது ரொம்ப சிறப்பாக எடுத்து உரைத்த. ஏன்னா படிப்பு தான் முக்கியம். வாழ்க்கையில் கல்வி இருந்தால் தான் வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம வெற்றி அடைய முடியும். உண்மையிலே ரொம்ப சிறப்பாக அன்பையா காவல்துறை ஆய்வாளர் அன்பையா ஐயா அவர்களுக்கு உரையாடிய அன்பையா அவர்களை சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எத்தனை தெய்வம் இருந்தாலும் எக்குலமும் வணங்குகின்ற ஒரே தெய்வம் அந்த பசுமணியிலே பிறந்த தேவரையாவை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். எக்குலமும் போற்றுகின்ற தலைவன் யாரையா? அவர்தான் பசும்பொன் முத்து ராமலிங்க தேவரையா. எக்குலமும் போற்றுகின்ற தலைவன் யாரையா? அவர்தான் பசும்பொன் போற்றுகின்ற முத்து ராமலிங்க தேவரையா. எக்குலமும் போற்றுகின்ற தலைவன் யாரையா? பசுமொழியிலே பிறந்த எங்க தங்கம் தானையா. எக்குலமும் போற்றுகின்ற தலைவன் யாரையா? பசுமொழியிலே பிறந்த எங்க தங்கம் தானையா. தேசியவும் தெய்வீகம் இரு கண்கள் என்று சொல்லும் தலைவன் தேவதானையா. தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று சொல்லும் தெய்வமோ தேவதானையா. எக்குலமோ ஐயா, எக்குலமோ போற்றுகின்ற தலைவர் யாரையா?
பசுமொழியிலே பிறந்த எங்கள் தேவர்தான் ஐயா. பசுமொழிலே பிறந்த எங்கள் தேவர்தான் ஐயா. முக்குலத்தில் பிறந்த எங்கள் தங்கமே, முக்குலத்தில் பிறந்த எங்கள் தங்கமே, முக்குலத்தில் பிறந்த எங்கள் தங்கமே, எக்குலமும் வணங்குகின்ற சிங்கமே. முக்குலத்தில் பிறந்த எங்கள் தங்கமே, எக்குலமும் வணங்குகின்ற சிங்கமே. எக்குலமும் போற்றுகின்ற தலைவன் யாரையா? அவன் பசுமொழியிலே பிறந்த எங்கள் தேவர்தான் ஐயா. போராட்ட வீரரிலே கரை சிறந்தவர் அவர் வல்லுனர் என்று சொல்லி புகழ் பாடணும். போராட்ட வீரரிலே கரை சிறந்தவர் வல்லுனர் என்றுதான் புகழ் பாடணும். எக்குலமும் போற்றுகின்ற தலைவன் யாரையா? வரல் பசுமணியிலே பிறந்த எங்கள் தேவர்தான் ஐயா. சித்தரிலே சிறந்த சித்தரா, 18 சித்தரிலே சிறந்த சித்தரார் பசுமணியிலே பிறந்த எங்கள் தேவர்தான் ஐயா. 18 சித்தரிலே சிறந்த சித்தரா, பசுமணியிலே பிறந்த எங்கள் தேவர்தான் ஐயா. எக்குலமும் போற்றியின் தலைவன் யார் ஐயா? பசுமணியிலே பிறந்த எங்கள் தேவர்தான் ஐயா. இல்லாத மக்களுக்கு வாரி வாரி, இல்லாத மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய வல்லலுதான் யார் தெரியுமா? இல்லாத மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய வல்லலுதான் யார் தெரியுமா? நான் பசுமொழியிலே பிறந்த எங்கள் தேவர்தானம்மா, பசுமொழியிலே பிறந்த எங்கள் தேவர்தானம்மா. எக்குலமும் போற்றுகின்ற தலைவன் யாரம்மா? நான் பசுமொழியிலே பிறந்த எங்கள் தேவர்தானம்மா. எக்குலமும் போற்றுகின்ற தலைவர் தானம்மா, அவர் பசுமொழியிலே பிறந்த எங்கள் தேவர்தானம்மா. மக்களுக்காக பாடுபட்ட தலைவர் தானையா, மக்களுக்காக பாடுபட்ட தலைவர் யாரையா? அவர்தான் பசுமொழியிலே பிறந்த எங்கள் தேவர் தானையா, அவர் பசுமொழியிலே பிறந்த எங்கள் தேவர் தானையா. மக்களுக்காக பாடுபட்ட தலைவர் யாரையா? அவர்தான் பசுமொழியிலே பிறந்த எங்கள் தேவர் தானையா. குலமும் போற்றுகின்ற தலைவன் யாரையா? அவர்தான் பசுமொழியிலே பிறந்த எங்கள் தேவர்தான் ஐயா. எக்குலமும் போற்றுகின்ற தலைவன் யாரையா? நான் பசுமொழியிலே பிறந்த எங்கள் தேவர்தான் ஐயா. மலை மற்றும் என்னகரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கல்லலாடி வட்டம் எஸ் வெள்ளாங்குளம் கிராமத்தில் அருள்பார்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வெங்கலமடை ஐயனார் அருள்மிகு ஸ்ரீ நொண்டி கற்பூர சுவாமி திருக்கோவில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருகிறவர்கள் வராத வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி 9/7/2026 வியாழக்கிழமை இரவு சரியாக 10 மணிக்கு பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவர் சிங்கார கலையரங்கில் கடலாடி திரு வட்டாட்சியர் அவர்கள், முதுகுலத்து திரு காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் தலைமையிலும், கடலாடி திரு காவல் ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் நாடக ஏற்பாடு சர்விட்டி ரத்தினம் மற்றும் பி பொன்னு பாண்டியன் அவர்கள் தலைமையிலும் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் கதம்ப காமிக்கணும் நாடகம். இதோ உங்கள் பற்றி பங்கேற்கக்கூடிய நாடகர்கள் தங்களுக்கு தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாதவராக இருந்தாலும் சரி, தெரியப்படுற கடமை. ஆகவே சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு வரும் நடிப்பு வேந்தன், அன்பு மைத்தனர், விஜய் டிவி புகழ், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், இளைஞர்கள் எழுச்சி நாயகன்,
அன்பு மைத்தின மருதமுடியை சேர்ந்து மருதமணி அவர்கள் விரங்கமடையிலே பகுனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார். அதோடு இணைந்து அன்பொன்னன் சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு வரும் விகடகவி பேச்சுக்கு இவரா, இவருக்கு பேச்சா, மக்களுக்கு சிறப்பான உரைகளை எடுத்து உரைக்கக்கூடிய அன்பொன்னன், நகைச்சுவையும் விகடகவியும் சிறப்பாக பேசக்கூடிய அன்பொன்னன் புதுகையைச் சேர்ந்து ஜி வேல்கண்ணன் அவர்கள் விரங்கமடையிலே பகுனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஹார்மோனிய கலையரசு, ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பு சகலை சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு வரும் அன்பு சகலை புதுகையைச் சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன், காவேரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் வருகமடையிலே ஹார்மோனி இசைப்பார்கள். மற்றும் அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு வரும் யூடியூப் புகழ் பக்கனாங்குண்டுவை சேர்ந்த கருப்பசாமி அவர்கள் இருவரும் வருகமடையிலே ஹார்மோனிய பின்பாட்டு இசைப்பார்கள். தேவர் என்னும் சிங்கம், பசும்பொன் முத்து ராமலிங்கம், செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். பசும்பொன் தேவரையா தெய்வம் தந்த தங்கம். தேவர் என்னும் சிங்கம், பசும்பொன் முத்து ராமலிங்கம், தேவர் என்னும் சிங்கம், பசும்பொன் முத்து ராமலிங்கம், செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். தேவரையா தெய்வம் தந்த தங்கம். தேவர் என்னும் சிங்கம், பசும்பொன் முத்து ராமலிங்கம். பட்டம் பதவி பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை, அவர் பற்று வைத்ததில்லை. சட்டக்கோடு தர்மக்கோடு தாண்டி போனதில்லை, அவர் சத்திய ஞானம் உள்ளை. சாதி வேதம் துரோகம் எல்லாம் தேவரிடத்தில் இல்லை, அவர் சிந்தை அன்பின் எல்லை. எது வந்தாலும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை, அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை. தேவர் என்னும் சிங்கம், பசும்பொன் முத்து ராமலிங்கம், செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். தேவரையா தெய்வம் தந்த தங்கம். தேசபக்தி தெய்வ பக்தி ரெண்டும் கொண்ட ஞானி, அவர் நெஞ்சம் அன்பு தூணி. ஏழை பலரை பதவி தேரில் ஏற்றிவிட்ட ஏணி, அவர் நாவில் இன்றவள் வாணி. மேடை ஏறி பேச வந்தால் மக்கள் வெள்ளம் கூடும், பகை மருந்து எழுந்து ஓடும். வானம் பூமி உள்ளவரைக்கும் தேவர் பெயரும் வாழும், அவரை தெய்வம் போற்றி பாடும். தேவர் என்னும் சிங்கம், பசும்பொன் முத்து ராமலிங்கம், தேவர் என்னும் சிங்கம், பசும்பொன் முத்து ராமலிங்கம், செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். தேவரையா தெய்வம் தந்த தங்கம். தெய்வம் தந்த தங்கம், பசும்பொன் தேவரையா தெய்வம் தந்த தங்கம். பாலே பாலே ரொம்ப சிறப்பாக பாடிய அன்பு சேலைக்கு ஜாத நன்றி. அல்ல கை தட்டி தட்டி நல்லா நாடகம் பார்க்க வந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. நாடகம் கொஞ்சமாவது கை தட்டினாலும் எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும், கொஞ்சம் உற்சாகமா இருந்தா தானே எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நீங்களும் உங்களோட காசை நாங்க வாங்கிட்டு கொடுக்காத மாதிரி, எங்க காசை நீங்க வாங்கிட்டு கொடுக்காத மாதிரி சண்டைக்கார மாதிரியே பார்த்தா ரெண்டு பேரும் ஊரை சுத்தி ஒரு ரவுண்டு உருண்டு ஊடியாருவோம். அப்பயாவது கை தட்டாங்களான்னு பார்ப்போம். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு சாலைக்கு ஆர்வம் நன்றி தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு வரும் புதுகையைச் சேர்ந்த அன்பு தம்பி சுதர்சன் அவர்கள் விரங்கமலையிலே மிருதங்கம், தபேலா, டோலக், தவறு செய்ப்பார்கள்.
சிறப்பாக சித்த அன்பு தம்பிக்கு நெஞ்ச ஆர்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கே சப்ளையர் அன்புடன் புதுவையைச் சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் விரகமனிலே ஆல்ரவுண்ட் மகன்
முகர்சிங் வாசிங்க. முகர்சிங் வாசிங்க. ரொம்ப சிறப்பான முறையில் இசைத்து அன்பு சார்ந்த நன்றி நிகழ்ந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் முரானூரை சென்ற வேலு அவர்கள் விளங்க முறையிலே தாளம் செய்வார்கள். ரொம்ப சிறப்பாக எனவே தோகிடம் நன்றி என்று கலந்த வணக்கம் ரைட்டு. நம்மளே பேசிக்கிட்டா உங்களுக்கு கடுப்பா இருக்கும். லேடிஸ் வந்தாத்தான் கல 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 கலன்னு இருக்கு. என் தம்பியெல்லாம் லேடிஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என் தம்பியெல்லாம் இவெல்லாம் யார் தெரியுமா? இவெல்லாம் கமிட்டி மெம்பர். இந்த இருக்கா தம்பி மஞ்சப்பணி, அவன் யார் தெரியுமா? அவன் தான் சச்சின் டெண்டுல்கர். பேட்டு தண்டி அவர் பக்கத்து ஒரு ஆள் தம்பி. அவன் யார் தெரியுமா? அவன் தான் ஜடேஜா. அரிஜாம்பாரு ஜட ஜட ஜடன்னு மூத்தரன். அவர் பக்கத்து தம்பி இந்த ஊதா பண்ணி முடியும். அவர் யார் தெரியுமா? அவர் தான் கங்குலி. அக்குமால வச்சிருந்தாரு. இந்த தம்பி சேவ் பண்ணி முடியும். அவன் தெரியுமா? அவன் தான் நோனி சி டோனி. இந்த தம்பி எல்லாம் இப்ப நல்லா சந்தோஷமா இருக்கணும். விடியறவரை அவர் ஐயா காவல்துறை அதிகாரி இருக்கிறமா நல்லா படிக்கணும். படிச்சு ஆத்தா பேர் சொல்றத கேட்கணும். படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆள் இப்ப குடிக்கத்தையும் ஆரம்பிச்சுட்டேன். அது குடிதான் பல குடும்பத்தை தெருவாக்குறது. எல்லாரும் நல்லா படித்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நீ பெரியாளா நான் பெரியாளான்னு இல்லாமல் வாழ்க்கையில் ஒற்றுமை முக்கியம். கையா சொன்ன மாதிரி கல்வி முக்கியம். எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போயில ரொம்ப கவனமாக போகணும். டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் கேட்டு வண்டியில் ஊரெல்லாம் ரொம்ப கவனமாக போகணும். பைக்கில் போயில அங்கே போயிட்டு கையை தூக்குறதும் காலை தூக்குறதும் வீலை தூக்குறதும் அதோட டிரைவர் கடுப்பில் புளிய மரத்தில் கொண்டே விட்டுருவார். வண்டியில் போயில ரொம்ப பத்திரமா போகணும். நான் வளர்த்த தம்பிகளை அன்பை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின. இந்த நாடகம் வந்து கதம்ப நாடகம். இந்த நாடகத்தில் மற்ற நாடகம் மாதிரியே அவங்கள வர சொல்லுங்க இவங்களை வர சொல்லுங்கன்னு இதில் ஒன்றும் சொல்ல முடியாது. போயிட்டு பொம்பளையால் வந்தோம்னா என் முகரதே மறுபடிக்கும் திரும்பி வரும். அதனால நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. மற்ற நாடகம் வந்து பொம்பளை உள்ளே போயிட்டு டான்ஸை வர சொல்லியா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதனால் உள்ளே போயிட்டு பொம்பளை போய் வர சொல்லுவான். எங்கம்மா ஆண் வர்க்கம்லாம் எந்திரிச்சு போக மாட்டாங்க. போனாலும் அப்படி ஒரு ஆளாக தான் எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சா எதுவும் கட்டிங் இருந்தால் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் இந்த நாட்டில் பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழவே முடியாது. இந்த தமிழ்நாட்டிலே ஒற்றுமைனா நம்ம பெண்கள் தான். பெண்கள் மாதிரி இந்த ஒற்றுமையில் வாழ்க்கையில் எந்த நாட்டிலையுமே அப்படி இருக்காது. நான் வளர்த்த ஆத்தாக்க 10 பேர் ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை கிளைக்கணும்னாலும் இப்போ 10 பேர் தான். பைப்பில் தண்ணி பிடிக்கல லேசா கூட மட்டும் இடிச்சுட்டு அதில் ஒன்றே தெரியாது. இந்த ஊர் பிரசிடண்ட் நீ தாண்டி வச்சிருந்தேன். கிளர் கூட பைக்கில் ஏறி போன திடு கல்லாடி பஸ் ஸ்டாண்டில் ஒன்னே பார்த்தேன்னு மண்டை உள்ள வர பேசுங்க. நம்ம வர்க்கத்துக்கு ஆண் வர்க்கத்தை ஒரு விஷயத்தை சொல்லு.
1.5 வருஷம் வந்தாலும் வெளியே சொல்ல மாட்டேன். என்ன சார் சொல்ற? அவ்வளவு பொறுமையின் பொக்கிஷம். ஆ? நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்கிட்ட மறுபட்டு விஷயத்த சொல்லு. தங்கராஜ் பொண்டாட்டி சுப்பிரமணி வச்சிருக்க மட்டும் சொல்லு. விடியுமுனே சிங்கப்பூர், சீனா, துபாய், லண்டன் போயிடும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொடைக்கானல் எப்பம். கொடைக்கானல் எப்பம் சுந்தரி புருஷனி சுப்பிரமணி வச்சிருக்கிறான். அப்படி போய் நம்ம வரைக்கும் அப்படி இல்லை. நம்ம பங்காளி 1 வருஷம் வந்தாலும் எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. என்ன ஒன்று ஒரு கட்டிங் கூட போச்சுன்னா குமார் கொண்டாட்டி நான் தாண்டா வச்சுக்கணும் நம்மளா போய் மாட்டிக்கிடுவேன். நம்ம ஆண்கள்கிட்ட உள்ள அதுதான். அந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவங்கனால வந்த கொடுமை பல கொடுமையா இருக்கு. என்ன சார் சொல்ற? லோனு வாங்குறத பார்த்தா அடராடாடா. அன்னைக்கெல்லாம் 10 நாளைக்கு முன்னால எங்க ஊர்ல ஒருத்தன் பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டுதான் வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தேன். அவனோட ஒரு 10 ஆதார் கார்டு சேர்த்து வீட்டிலே வச்சுக்கிறது. அவன் ஆதார் லோன் வாங்குறதுக்கு தான். லோன் வாங்குற அன்னைக்கு புருஷன்காரன் பேசாம பொண்டாட்டிக்கிட்டேன். பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கும். நம்ம ஆள் டைலாக் கொடுவேன் பாரு. ஆள் நீ கருப்பா இருந்தாலும் ஆளு கலையா இருக்கடி அப்படின்னு சொல்லுவேன். அது எத்து பல்லா இருக்கு. நம்ம ஆள் சொல்லுவேன் பல்லு முத்து சிரிப்பு போல இருக்குடி அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு தான் 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் அது பரட்ட மாதிரியே திரு தலையா ஜீவி பூவை வைடின்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன். ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். லோனு காசு வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா அடியே அத்தி தங்க வயிறான் செல்லாம். பொண்டாட்டிக்கு சேலை ஜாக்கெட்டு, புருஷனுக்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி நைஸா புருஷன் கேட்பார் பொண்டாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுங்க. இன்னும் மற்ற நாள்ல ஒரு தண்ணியே சாப்பிடாம மாதிரி. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, மதுரா, என்னது அப்புறம் மயிர புடுங்குறா. ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அது என்ன சொல்ல? ஆசீர்வாதம் ஏன் பேரு தெரியுமா? ஏன் சார்? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் பொண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் என் மச்சனை வச்சிருக்கான், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜரை கும்பிடுவேன். எப்படி? அக்கா 5ஆம் தேதி கட்டினீங்க, உங்களை கும்பிடுறக்கா, 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், வேலையை நீக்கிடுவாங்கக்கா அப்படின்னு. அதான் ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது என்ன விடிவெள்ளின்னா? அது விடியுமோ விடியாதோ 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. வந்து வீட்டு வாசல் இருந்து பாயை விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று மத்த வைக்கணும். அதான் விடிவெள்ளியா. அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். பணத்தை வசூல் பண்ணி வச்சா விளக்கு அமைச்சிடுவேன். இதோட நம்ம வீடுலாம் 2 குட்டி வச்சுடா போயிடணும். இதுலேயும் 10 பேருக்கு ஒரு ஆளு குழு தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆளப்போற மந்திரி மாதிரி. அவங்க 200 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக்கு, கீழ்ச்சி வச்ச செருப்பு, நான் தான் குழு தலைவி, மயிரை புடுங்கின தலைவின்னு. 5ஆம் தேதி ஆச்சுலாம் இருக்கே அமுதா காதை கட்டலாம் உன்னை நீக்கிடுவேன், மயிரை புடுங்கிடுவேங்கிறாரு. நாடாமே லோனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வளர்த்த ஆத்தாக்க லோனு வாங்குறதா லோனு வாங்குற பற்றி இந்த லோனு சிரிக்கிற பார்த்தா லோனாத்தே நாடாமே லோனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லோனை வாங்கி இந்த லோனில் கட்டுறது, இந்த லோனை வாங்கி 5 கட்டுறது. இங்கே லோனு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. திங்கக்கிழமை லோனு, செவ்வாய், புதன், வியாழை, வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் லோனுனா அந்த கடுப்புல தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தனம்மன்னு போட்டு அடிக்கிறது. இதே நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவன் இருக்கேன். நம்மளை பத்தி ஏன்டா பைக் போட்டு வெளில சொல்லிக்கிட்டு இருக்க? நம்மன்னு சொல்லாத, நான் சொல்லு. நீ ஏன் என்ன சேர்க்கிற? நான் தான் வீட்டுக்கே போக மாட்டேன். ஏன்டா சார் வீட்டுக்கு போல பொண்டாட்டி அடிக்குமா? ஐயோ, ஆனா உனக்கு கிடைச்ச பொண்டாட்டி வேற, எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி வேற. என்ன சார் சொல்ற? ஆனா எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி இந்த நாட்டிலே அமையாது. என் குழந்தைய குணம் அப்படி பாசக்காரிடா. என் குழந்தைய பாசமானவன், நேசமானவன். நான் எவ்வளவு தூரம் நாடகத்துக்கு போயிட்டு போனாலும் சரி, 5 மணியா இருந்தாலும் சரி, 6 மணியா இருந்தாலும் சரி, என்னை விட்டு சாப்பிடவே மாட்டான். தங்க பஸ்பம்டா என் குழந்தைய. அன்னைக்கெல்லாம் மெட்ராஸ் KK நகர் நாடகம் முடிச்சுட்டு போனேன். அதுவரை என்னை விட்டு சாப்பிடவே இல்லை. என் குழந்தைய குணம் அப்படி. குழந்தைய இல்லை, நான் தான் போய் உலமையிலே வைக்கணும். நல்ல கதையாக சகல அந்த துணிமணி எல்லாம் துவைக்கிறது, அது நீ பண்ற துணிமணிலாம் துவைச்சு பாத்திரம் விளக்கிட்டு அப்புறமா உல வைக்கிறது. அப்ப நீ என்னடா பண்ணுவ? நான் போகும் நேரடியா உல வைக்கிறது. என்ன சரி, காலம் மாறிடுச்சு. புருஷெல்லாம் பொண்டாட்டி ஆயிட்டா, பொண்டாட்டிலாம் புருஷன் ஆயிட்டு. விதி அதட்டி பேசுனா மீன் குழம்புல மறந்து வைக்கணுங்கிறானுக்கு. பயந்து கிடக்கு. இனிமேல் சோறு வீட்டில் திங்கப்படாது போல பயந்து கிடக்கு. வாழ்க்கையே பயந்து இருக்கு. காலைல ஆளுக்கு 2 இட்லி கட்டிட்டு போயிருவோம்டா. அதே இனிமேல் நாடகத்துக்கு போல இட்லி கட்டிட்டு போயிடும். அதனால எல்லாரும் அமைதியா இருந்து
நாடகத்தை ரசிங்க. அவளை தாத்தாக்க புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வாழ்க்கையில் பல கடன் இருக்கத்தான் செய்யும். ஒரு 50,000 கடன் வாங்கினா 80,000 கட்டணும். புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நம்ம தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொகுதியிடம் மற்றும் நாடகத்தினை வீடியே குறைச்சிட்டு கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு அன்பு அண்ணன், எங்களது இந்த நாடக உலகத்திலே முதல்ல இந்த நாடகத்தை யூடியூப் எடுத்த அண்ணன் ஏகநாதர், யூடியூப் சேனல் கடலாடி முத்துசிரிப்பி ஈஸ்வரி எல்லாம் முதன்னு நம்ம நாடகத்துறையிலே இந்த யூடியூப் எடுத்து அண்ணன் ஏகநாதர் கடலாடி யூடியூப் சேனல் மற்றும் ஸ்ரீநாதன் கடலாடி மற்றும் அன்பு சித்தப்பு கண்டிலான் தங்கப்பாண்டி யூடியூப் சேனல் மற்றும் அன்பு அண்ணன் தீல குடும்பத்தை சேர்ந்த கோமாளி ரசிக நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்னை கனி அவர்களுக்கு அத்தனை யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி என்று கலந்த வணக்கம். உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். ஏன்னா பொம்பளை பிள்ளை வந்தாச்சும் கல 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 கலன்னு இருக்கும். ஆமாம், நம்மளை பார்க்கல தலை வலிக்கு நீர் கருப்பு வரும், நெஞ்சு வலி வரும், ஊருக்கு நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஆனால் உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இருடா குட்டாய் கூடாதா இந்த மைக்கு சகலது என்ன ராகம்டா? சிக்கன் சாப்பிட்ட இப்பதான் எது கழியுது. அப்ப நீ ராகம் பாடலையா? ஒரு 5 வையா. பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி விட்டுட்டாடா. பாடிகிற சத்தியே நாவாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே எம்மாமெண்டத்து எம்மாறி கொழுந்தே நீ குருடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நாவாரே கொஞ்சம் கொள்ள நீ வா சத்தியே கொஞ்சம் வாரே ஊர் சுத்தியே பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே உன்னால நாங்கட்டு போனேனடி தன்னால வருவேனி பின்னாலடி. உன்னால நாங்கட்டு போனேனடி தன்னால வருவேன்னு பின்னாலடி. அங்கமும் வைரமும் தேவையில்லை நீ மட்டும் வந்திரு மனசுக்குள்ளே ஊரு பெண்களெல்லாம் கண்ணு மட்டும் ஒன்ன தேடுது. ஊரு பெண்களெல்லாம் என்ன தேடுது? கண்ணு மட்டும் ஒன்ன தேடு. அடிய வாடீரா சத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே. மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகாராணி நீ வந்து வச்சுக்கடி. மல்லிப்பூ வச்சு நான் காத்திருக்கேன் மகாராணி வந்து நீ வச்சுக்கடி. தலை ஒன்று சென்றிருக்க மகாராஜி நீ வந்து கட்டிக்கடி. பூத்து குழுங்கிற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக பூத்து குழுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக ஆடிரா சத்தியே நான் வாரே சுத்தியே பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே ஆடிரா சத்தியே நான் வாரே சுத்தியே பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே மாமென்பத்த ஏமாறி கொழுந்தே குருடி கொஞ்சம் கறி விருந்து ஏ மாமென்ப
குடும்பத்தை குஞ்சு கொள்ள நீவா வாடி ராசாத்தியே ஆவாரே சுத்தியே பார்த்த பார்வையிலே ஆம்பூத்தே சோலையிலே பாலே 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 மற்றும் விண்ணகர மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தினை காண அன்பு அழைக்கின்ற இப்படிக்கு கிராம பொதுமக்கள் தேவர் இளைஞர் அணி எஸ் வெள்ளாங்குளம் சாத்தாங்குடி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் ஆர் சிவா எஸ் எம் பைனான்ஸ் எஸ் வெள்ளாங்குளம் இந்த நாடகம் மட்டுமில்லை எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்ச செலவுனா 70,000 கூடனா 1,00,000 எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அண்ணே சிவானந்த தொழில் கொடுங்க நாடகம் மட்டுமில்லை ஆடல் பாடல் கிராம நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் ஐயப்பன் கோயில் பஜனை முருகன் கோயில் பஜனை ஓம் சக்தி பஜனை எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்னை சிவானந்த தொழில் சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொகுதி நன்றி என்று கலந்த வணக்கம். காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாதே காட்டு புலி வழி வரைக்கும் கலங்கி நிக்காதே எஸ் வெள்ளாங்குளம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா வெள்ளாங்குளம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாதே காட்டு புலி வழி மொழிக்கும் கலங்கி நிற்காதே எஸ் வெள்ளாங்குளம் பேரு சொன்னா புலி ஒழுங்கும் பாரு ஆமா வெள்ளாங்குளம் பேரு அட புலி ஒதுங்கும் பாரு நம்ம தேவரையா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ராணுவத்தில் இருந்தார் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் ஐயா ராணுவத்தில் இருந்தார் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் ஐயா நாட்டுக்காக உழைத்தார் நம்ம முத்து ராமலிங்க ஐயா ஆமா நாட்டுக்காக